போன வருஷம் ஹஜ்ஜில் மீட் பண்ணது, அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறோம். என்ன சாலிஹா இருக்கீங்க, எதுவும் ப்ராப்ளமா? ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை உஸ்தாத். நாளைக்கு அரஃபா நோன்பு வைக்கிறேன்னு சொல்லியிருந்தா, நான் வேணான்னு சொன்னேன், அதனால நல்லா இருக்கேன். ஏன் அங்கிள் வேணான்னு சொன்னீங்க? நேற்று உஸ்தாத் நோன்பு பிடிக்கிறதுனால கிடைக்கிற நன்மை பற்றியும் அரஃபா நோம்போட நன்மை பற்றியும் சொன்னாங்க. அரஃபா நோன்பை பிடிச்சா என்ன நன்மை தெரியுமா? சாலிஹாக்கும் தெரியும், அவகிட்ட கேட்டு பாருங்க. ஆமாத்தா, அரஃபா நோம்போட நன்மை எவ்வளோ தெரியுமா? கஃபிரு சனத்தல் மாதியா வல் பாக்கியா, போன வருஷத்தோட பாவத்துக்கும் பரிகாரம், வரக்கூடிய வருஷத்தோட பாவத்துக்கும் பரிகாரம் அப்படின்னு நமக்கு நம்ம நபி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை அங்கிள், சாதாரண ஒரு நாளைக்கு நம்ம நோன்பு வச்சா கூட அல்ல எவ்வளோ நன்மை கொடுக்கலாம் தெரியுமா? மன் சாமியோ மன் ஃபி சபிலில்லாஹி பஅதலஹு வஜஹு அன்னன்னாரி சபீன கரீஃபன். யார் அல்லாவோட பாதல ஒரு நாள் நோன்பு வைக்கிறாங்களோ அல்ல அவங்க முகத்தை 70 வருடங்களுக்கு நரகத்தை விட்டு தூரமாக்குறாங்க. இவ்வளோ நன்மை இருக்குன்னு தெரியாமல் போச்சு உஸ்தாத். சாலியா, நாளைக்கு நோன்பு வைக்கலாம் என்னம்மா? ஜஸக்கல்லாஹ் ஹைரா அத்தா.